ஹலோ ஹாப்பி சண்டே. இன்னைக்கு என் ஹஸ்பண்ட் வெளியே கூப்பிட்டு போகிறேன்னு சொன்னாங்க. ஸோ அதுக்கு வந்து நான் செலக்ட் பண்ண அவுட்ஃபிட் பார்த்தீங்கன்னா ஒரு பிங்க் கலரில் ஒன் பீஸ்ன்னு சொல்லலாம். நான் ஜுடியோவில் வாங்கியிருந்தேன். அதுக்கு மேலே வந்து கோட் வந்து பிளாக் கலர் கோட், அது கூடவே ஹேண்ட்பேக் வந்து நான் யூஎஸ்ல எனக்கு கிஃப்டாக வந்தது. அது கூடவே வாட்ச், அதுக்கப்புறமா ஒரு காகுல்ஸ். இதுதான் என்னோட அவுட்ஃபிட். ஸோ ஃபைனலாக இது மாதிரி தான் நான் அவுட்ஃபிட் போட்டிருந்தேன். அதுக்கப்புறம் ஜாலியாக சினிமா போகலான்னு சொல்லிட்டு நாங்கள் பைக்கில் தான் கிளம்பினோம். ஸோ யூஸ்வலாக வந்து ரொம்ப நாள் கழிச்சு நாங்கள் சினிமா போயிட்டுருக்கோம். சினிமா போகலான்னு தான் பிளான் பண்ணோம். பட் அன்ஃபார்ச்சுனேட்லி நாங்கள் சினிமாவுக்கு போகலை. ஏன்னா அந்த சினிமா வந்து பெருசாக வேணான்னு சொல்லிட்டு என் ஹஸ்பண்ட் நீ ஹோட்டல் போகலாம், சினிமா வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு என்னை கன்வின்ஸ் பண்ணிட்டு என்னை ஹோட்டல் கூப்பிட்டு போனாங்க. அங்கே வந்து நான் சில்லி பெப்பர் ப்ரான்ஸும் அதுக்கப்புறம் தில்பஷ் பிரியாணின்னு சொல்லிட்டு என்னமோ சொல்லியிருந்தேன். நான் ஃபர்ஸ்ட் டைம் கேள்விப்பட்டேன். பட் பிரியாணி வந்து சும்மா சொல்லக்கூடாது, சூப்பராக இருந்துச்சு. ரொம்ப நாள் கழிச்சு நான் வந்து பிரியாணியும் ஹோட்டலுக்கு வந்து நான் ரொம்ப நாள் கழிச்சு தான் வந்தேன். பட் அன்னைக்கு ஜாலியாக இருந்துச்சு. அப்புறம் வர வழியில் பார்த்தீங்கன்னா ரேக்காய் செடி இருந்துச்சு. எனக்கு சின்ன வயசு மெமரி ஞாபகம் வந்து